வணக்கம். யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பின் பெயர் பிரபஞ்சத்தில் 6 பூதங்கள் உள்ளன என்று கூறுகிறேன். நம் முன்னோர்கள் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் இவைகளுடன் சேர்ந்து பிரபஞ்ச மனமும் ஒன்றாகி 6 பூதங்கள் என கூறுகிறேன். இதை பற்றிய விளக்கத்தை இங்கே காணலாம். அதாவது அதன் குணங்களும் காரியத்தையும் இங்கு நான் வர்ணிக்கிறேன். இந்த 6 பூதங்களும் ஒன்றுக்கொன்று வேறு ஒன்றாகும். ஆனால் ஆக்கம் என்பது ஒற்றுமையுடன் காணப்படும். இருப்பினும் இவைகளுக்கு என்று கருகுணம் உண்டு. அது மனம், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்பவை 6 பூதங்களின் குணமாகும். மனதின் ஆற்றலில் படைப்பு ஆகாயமும், ஆகாயத்தின் சப்தமும், வாயுவில் சப்தமும், வடிவினதாகிய சப்தம் என இவை இரண்டும் சமமான வடிவம் கொண்டது ஆகும். நெருப்பில் சப்தம், ஸ்பரிசம், ரூபம் என 3 குணமும், நீரில் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம் என்ற 4 குணங்கள், பூமிக்கு சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் 5 குணங்கள் இருக்கின்றன. இந்த கூறுகளின் மூலம் படைப்பு அதன் மற்ற சக்திகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இயக்கத்துக்கு வந்துள்ளது. மேலும் பிரபஞ்ச மனம் அல்லது பிரபஞ்ச உணர்வு ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, நிலம் என 6 பூதங்களாக இருக்கிறது. எப்பொழுதும் 5 பூதங்கள் என கூறப்படுகின்றன. அது உண்மைதான். அதாவது பஞ்சபூதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த 5 பூதங்களிலும் ஆற்றல் உண்டு. இதை நாம் ஏற்கனவே நமது முன்னோர்களின் மூலம் அறிந்துள்ளோம். இங்கே நான் கூறுவது நமது முன்னோர்களின் கருத்தை அவமதிக்கும் நோக்கம் என்பது திண்ணமாக அல்லது சிறு துளியும் எனக்கு கிடையாது. இந்த 5 பூதங்களுடன் பிரபஞ்ச மனமும் சேர்ந்து 6 பூதங்கள் என கூறுகிறேன். இந்த 6 பூதங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அதாவது இந்த 6மே அடிப்படை துகள்கள், அணுக்கள், காந்த சக்தி, பொருள்கள், செயல்படுதல், மாறுதல்களை கொண்டது. பஞ்சபூதங்கள் பற்றி உலகம் பல கருத்துக்கள், வரையறைகள், கணித முறைகள், ஒப்புமைகள், வேறுபாடுகள் பல உள்ளன. பஞ்சபூதங்களுடன் இணைந்த ஒன்றுதான் பிரபஞ்ச மனம். எப்படி பிரபஞ்ச உணர்வின் மூலமே பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தும் உருவானது. இது முதன்மையான மற்ற பூதங்களுடன் தொடர்பு. அனைத்துமே செயல்களும் மாறுதல்களும் அதற்கான உரித்தானதாகும். மற்ற பூதங்களின் தொடர்பையும் பிரபஞ்ச மனம் பெற்றுள்ளது. ஆனால் பிரபஞ்சம் இதில் பல சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் வகுத்துள்ளது. பிரபஞ்ச மனதின் ஆற்றலால் ஒளி தொடர்புகள் உண்டு. பிரபஞ்ச மனம் ஒரு ஆற்றல் என இந்திய யோகிகள் கூறுகிறார்கள். இந்த மனம் அதிர்வுகளுடனும் காந்த சக்திகளுடனும் பிரிக்க முடியாததாக இருக்கிறது. பிரபஞ்சமே பிரபஞ்ச உணர்வால் படைக்கப்பட்டது என ஆணித்தரமாக உரைக்கிறார்கள். பிரபஞ்ச மனம் எதையும் செய்யக்கூடியது. ஆகவேதான் இந்த புரட்சிகரமான கருத்தை உலகிற்கு நான் விளக்கி கூறியிருக்கிறேன். யார் ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது நவீனகால கருத்துக்களுடனும் அறிவியல் செயல்முறைகளாலும் மனம் என்பது ஒருவித ஆற்றல் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பிரபஞ்ச இயக்கத்திற்கும் படைப்புகளுக்கும் காரணம் இந்த மனமே ஆகும். எனவே இனிமேல் 6 பூதங்கள் என இறைவனின் அருளுடன் கூறுகிறேன்.
மேலும் ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது என்னவென்பதை பார்ப்போம். திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் கூற்றுப்படி, கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்படுத்தியும் இது இறைவனின் அருளால் கிட்டும். எதையும் உள்முகமாக ஆழ்ந்து விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்து கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார் மற்றும் அகண்டமாகவும் தெரிவிப்பார். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார், தெரிவிக்கின்றார், தெரிவிப்பார். நீங்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொள்ளுங்கள். உண்மை புலப்படும். நன்றி, வணக்கம்.